ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மும்பை எக்ஸிபிஷன் சென்டரில் இருக்கோம். இங்கே ட்ரோன் எக்ஸ்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அது பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். மும்பை எக்ஸிபிஷன் சென்டர் மும்பையில் இருக்கேன். இப்போ நான் ட்ரோன் எக்ஸ்போ பார்க்க வந்திருக்கேன். நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு பிக்சர் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அந்த இதுக்கு வந்துவிட்டோம். இதான் இந்த சென்டர்லேருந்து இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வந்துவிட்டோம். நான் உள்ளே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபைன், நான் என்ட்ரு ஆக போகிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் மும்பையில் எக்ஸ்போக்கு வர்றது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் எக்ஸ்போ ஹால். பெரிய ட்ரோன் வச்சுருக்காங்க. இந்த சைடு வேறு எக்ஸ்போ நடந்துகிட்டு இருக்குது. அந்த சைடு நம்ம கவர் பண்ணலை, அதனால் இந்த சைடு கவர் பண்ணுறோம். இங்கே தான் பெரிய ட்ரோன்லாம் இருக்குது. நம்ம பார்ப்போம் வாங்க. ப்ளஸ் நம்ம இந்த ட்ரோன் எக்ஸ்போவில் நம்ம பார்த்தது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ட்ரோன்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டில் நான் அசீம் பண்ணது என்னென்னா மேபி அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு ட்ரோன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி, அதாவது மேக்ஸிமம் பே லோட்ஸ் 250 கிலோ கேஜிக்கு எபோவ் உள்ள ட்ரோன்ஸ்லாம் இங்கே வச்சு டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. லேண்ட் சர்வே பண்ணுறது, ஜிபிஆர் ட்ரோனு, லைடர் ட்ரோனு, அதாவது கிரவுண்டுக்குள்ளேயெல்லாம் வந்து உள்ள அண்டர் கிரவுண்டில் என்ன இருக்குன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி சப்போர்ட் உள்ள ட்ரோன்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் ட்ரோனில் எவ்வளோ வெரைட்டி இருக்குங்கிறத இங்கே வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இது டிஃபென்ஸ் எந்த லெவலில் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டைப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, அக்சசரிஸும் அவைலபிள் இருக்குது. நம்மளே இதை வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். அந்த அக்சசரிஸ் கிட்ஸும் இங்கே இருக்குது, அவைலபிளாக இருந்துச்சு. இதில் ரொம்ப வந்து ஹைலைட்டான விஷயம் வந்து அந்த எஃபிவி ட்ரோன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நிறைய டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து ப்ரீ அசம்பிள்டு, அதாவது அசம்பிள் பண்ணதும் இருக்குது, நம்ம செமி அசம்பிள் பண்ணதும் இருக்குது. நம்மளே அசம்பிள் பண்ணிக்கலாம், அதை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். ட்ரோன்ஸில் டிஃப்ரெண்ட் என்ன வெரைட்டிஸ் இருக்குங்கிறத இங்கே வந்து என்னால் பார்க்க முடிஞ்சு. அது இல்லாமல் நான் தேடி வந்த ட்ரோன்ஸ், ஒரு சில ட்ரோன்ஸ் அதாவது அண்டர் வாட்டர்லையும் போவோம், ஏர்லையும் போவோம். அந்த மாதிரியான ட்ரோன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. 2 கம்பெனிஸ் சொன்னாங்க. ஆனால் அவங்கள்ட்ட டெமோ இல்லை. பட் அந்த இது நான் பார்க்கணுன்னு நினச்சேன். ஸோ அது இங்கே டெமோ இல்லை. பட் இங்கேயே நான் டெமோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். யார்ட்டையுமே அந்த டெமோ பண்ணி காமிக்கலை. முன்னாடியே மார்னிங்கே முடிச்சுன்னு சொன்னாங்க. நான் ஈவினிங் 4:30 மேலே தான் போயிருந்தேன். அதனால் என்னால் அந்த டெமோ ஷாட்ஸ் எதுவும் என்னால் எடுக்க முடியலை. என்ன இருந்துச்சோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன். ஒன் மோர் திங், இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் நான் நோட்டிஃபை பண்ணுறேன். இந்தியாவில் வந்து ட்ரோன் இம்போர்ட் பண்ணுறதுல தடை இருக்குது, அதாவது பேன் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் வெளிநாட்டிலேருந்து ட்ரோன் இம்போர்ட் பண்ண முடியாது. ஃபுல் அசம்பிள் ட்ரோன் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பார்ட்ஸ் வேணால் இம்போர்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஒரு ஹை பிராண்டட் ட்ரோன் ஒன்று, சிம்பிள் ட்ரோன், அதாவது அண்டர் நானோ கேட்டகரி ட்ரோன் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரோனே பிடிச்சிக்கிட்டாங்க. அதாவது பிலோ 200 கிராம்ஸ் உள்ளதெல்லாம் நேனா கேட்டகரியில் வரும் இல்லையா, அதே பிடிச்சிக்கிட்டாங்க. பேனில் இருக்குன்னு சொல்லி பறிமுதல் பண்ணிக்கிட்டாங்க. கஸ்டம்ஸ் இன்ன வரைக்கும் எனக்கு ரிலீஸ் பண்ணல. ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஓகேங்களா? அதனால் ட்ரோன் வாங்கி யாரும் வெளிநாட்டிலேருந்து டேரெக்டாகவே இம்போர்ட் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அசம்பிள்டு கிட்ஸ் வாங்கினா தான், அசம்பிள்டு கிட்ஸ் அக்சசரிஸ் தனியாக வாங்கிக்கோங்க. ட்ரோனாக வாங்காதீங்க. வாங்கினா அவங்க இது மாட்டிக்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸ்போவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்களாம் மோஸ்ட்லி இந்தியன் கம்பெனிஸ். ஏன்னா இந்தியன் ப்ராடக்ட்டு, இந்தியன் இதை என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த பேண்ட் இருக்கதா சொன்னாங்க. ஸோ அதையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ரொம்ப ஷார்ட் வீடியோவாக தான் நான் அதை உங்களுக்கு செலக்டட் வீடியோ தான் போட்டிருக்கேன். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் வியூஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.